சென்னை விமான நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 57,000 பயணிகள் மற்றும் 40,000 பார்வையாளர்கள் பயன்படுத்துகின்றனர். இதனால் பார்க்கிங் வசதி இல்லாமல் இருந்ததால் அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம் கட்டப்பட்டது. பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு முனையங்கள் அருகே 2 பகுதியில் வாகனம் நிறுத்துமிடம் கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வாகன ஓட்டிகள் பார்க்கிங் மற்றும் டோல்கேட் ஆகிய இடங்களில் பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகளை கடந்த பின்பே வெளியேற வேண்டியுள்ளது. வாகன ஓட்டிகள் விமான நிலையத்தை விட்டு வெளியேறும்போது குறைந்த அளவிலான வெளியேறும் வழி இருப்பது நெரிசலுக்கு மிக முக்கிய காரணமாக அமைகிறது. இதனுடன் விமான நிலையம் அருகில் உள்ள திரையரங்கம் மற்றும் மால்களிலிருந்து வரும் வாகனங்களும் இதே வழியில் வெளியேறுவதால் வாகன ஓட்டிகள் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். இதனால் 10 நிமிட கட்டணமில்லா நேரத்திற்குள் வெளியேற முடியாமல் பணம் செலுத்தி வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதேபோல் பயணிகளை ஏற்றுவதற்கு 300 மீட்டர் தூரத்தை கடந்து டாக்ஸிகளுக்கு வருகை பகுதியில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திலிருந்து சிறிது தொலைவில் நிறுத்தி பயணிகளை ஏற்றினாலும் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் டாக்ஸி ஓட்டுநர்கள். அதேபோல் புறப்பாடு பகுதிகளிலும் பயணிகளை ஏற்றினால் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் அவர்கள் புலம்பி தவிக்கின்றனர். இது குறித்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் வாகன ஓட்டுநர்கள் அதே நேரத்தில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக விமான நிலைய டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வாகனத்திற்கும் பார்க்கிங் கட்டணம் மட்டுமின்றி டோல் கட்டணமும் வசூல் செய்வதாக வேதனையுடன் கூறுகின்றனர் டாக்ஸி டிரைவர்கள். ஒரு 10 நிமிஷம் வண்டி நிறுத்திட்டு போனா இங்க லாக் போட்டு 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா எதுவும் பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் பார்த்து தான் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு 80 ரூபா வசூல் பண்ணுறாங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு செகண்ட் ஆயிடுச்சுனாலே 105 ரூபா வசூல் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் மேலே போயிடுச்சுன்னா 150 ரூபா. அதுக்கு மேலே படிப்படியாக 700 ரூபா வரலும் போகுது. இந்த நிலையில் இன்று முதல் விமான நிலையத்தின் அருகில் உள்ள மல்டி லெவல் பார்க்கிங்கிலிருந்து பயணிகளை அழைத்து சென்று அங்கிருந்து வெளியேற விமான நிலைய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனால் வயதானவர்கள் முதல் மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு முறைப்படியான ஒரு பார்க்கிங் தரும் சார். ஓப்பனாக சொல்கிறோம், ஒரு பார்க்கிங் கட்டுறாங்க. இங்கே பாருங்க, இது பார்க்கிங் தான். இந்த இடத்துல ஏன் டீ போர்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது? இந்த இடத்துல டீ போர்டுக்கு அனுமதி கொடுத்து எங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான வழி பண்ணலாம் இல்லையா? நாங்கள்லாம் ஓட்டுறவங்கலாம் வெளியூர்லேருந்து ஓட்டல. எல்லாமே இந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற இடத்த சொன்னவங்க தான். திரிசூலம், பல்லாவரம், குரோம்பேட்டை, அனகாபுத்தூர், நங்கநல்லூர், இப்படி சுற்றி இருக்கிறவங்க தான். எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த விமான நிலையம் தான். இந்த விமான நிலையத்தில் எங்களுக்கு முறைப்படியான ஒரு பார்க்கிங் அனுமதிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் தான் எங்கள் கோரிக்கை. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரையில் புதிதாக விமான நிலையத்தை பயன்படுத்த வரும் பயணிகள் பல்வேறு சிக்கல்கள் மற்றும் குழப்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையே இருந்து வருகிறது. மக்களின் எதிர்பார்ப்பு மற்றும் தேவைகளை அறிந்து செயல்படுவதன் மூலம் அவர்களின் பயணத்தை இனிமையானதாக அமைத்து தர முடியும். மாலை முரசு செய்திகளுக்காக சென்னை விமான நிலைய செய்தியாளர் பூபாலன்.